ஹலோ ஒருவன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 7th ஷெட்யூல் எல்லாரும் படிச்சிருப்போம். அதில் முக்கியமாக ஸ்டேட் லிஸ்ட். இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நிறைய பேருக்கு குழப்பம், எனக்கும் குழப்பம். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா அக்ரிகல்ச்சர். ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். அந்த பர்சன் வந்துட்டு நல்ல ஒரு ஃபார்மர், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வச்சிருக்காரு. பட் அதில் நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரனால போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் வச்சிடுறாங்க. ப்ரிசனை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன வேலையும் நம்ம கையில் இல்லை, இருந்ததும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பஞ்சாயத்து என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு துப்புரவு தொழிலாளி வேலை கொடுத்தாங்க, பப்ளிக் ஹெல்த். ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு வீடாக போய் அங்கே இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து லேண்ட்ஃபில்ஸில் போய் கொட்டுவார். ஸோ லேண்டு, அந்த லேண்ட்ஃபில்ஸில் அவர் நிற்க முடியாது, அந்த அளவு அங்கே வந்துட்டு ஸ்மெல்லு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு லிக்கர் யூஸ் பண்ணிப்பாங்க அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாரு, லிக்கர்ன்றப்போ அங்கே என்ன இருக்கும், பாட்டில்ஸ் இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை செல் பண்ணி அதில் வந்துட்டு காசு சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணுறாரு. அவர் பண்ண காசை வச்சு நிறைய கேட்டில்ஸ் வாங்குறாரு, நிறைய ஆடு மாடு வாங்கி ஒரு பண்ணை வைக்கலாம் அப்படின்னு ஒரு தொழிலை வந்துட்டு டெவலப் பண்ணுறாரு. தட் இஸ் லைஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த ஸ்டேட் பப்ளிக் வந்துட்டு இவர் வந்துட்டு பப்ளிக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்களாம். இதான் கதை. ஓகே.